எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். கடலூர் ராமலிங்கர் அல்லது ராமலிங்கன் என்னும் வள்ளலார் அவர் தன்னுடைய பெயரை ராமலிங்கன் என்று தான் எழுதுவார், போட்டு எழுதுறதில்லை. சி ராமலிங்கன் என்று அவர் தன் பெயரை கையெழுத்து போடுவார். சி என்பது சிதம்பரம் ராமலிங்கன் என்று அவர் வாழ்ந்தார். இல்லை, சிதம்பரம் தான் அவருக்கு எல்லாமே. அவர் போட்ட சி வந்து சிதம்பரத்தின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு சார்ந்துதான் சி ராமலிங்கன் என்று தன்னை எழுதி கொண்ட அந்த பெரிய மனிதன். அவரை பற்றிய புரிதல், அவர் என்ன செய்தார், என்ன எழுதினார், அதை நாம் எப்படி படிக்க வேண்டும், எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இந்த கார்ப்பரேட் சக்திகளும் வேறு பலரும் அவரை ஒரு வகையான சைவ மரபை சார்ந்தவராகவே கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். அவரும் ஒரு சைவர்தான், அவரை சைவராகத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவரை சைவத்தை வைணவத்தை இப்படியான ஆச்சாரங்களை எல்லாம் மறுத்தவர், எதிர்த்து பேசியவர் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கத்தை முற்றுமுழுதாக வெகுசன தளத்தில் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு மனிதர்களிடம் போய் நீங்கள் வள்ளலாரை பற்றி கேட்டால் அவரை ஒரு துறவியாக, ஒரு மிக ஆழமான கடவுள் வழிபாட்டாளராகவே எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள், படித்தவர்கள் கூட. இந்த ஓரளவுக்கு சமூகத்தினுடைய நிகழ்வுகள், இந்த விஷயங்களெல்லாம் பேசுவவர்களை கூட நாம் அணுகி கேட்கிற பொழுது வள்ளலாருடைய அடையாளம், அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பின்புலம் பற்றிய புரிதலை பிற்காலங்களில் அவரை பற்றி பேசக்கூடிய, எழுதக்கூடிய எல்லோரும் வேறு ஒரு அடையாளத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சோகமான விஷயம். இப்படி இருக்கக்கூடிய இந்த வள்ளலாரினுடைய அந்த 200 ஆண்டுகள், அவர் மறைந்து போய் ஒரு 150 ஆண்டுகள், இந்த காலத்தில் மீண்டும் வள்ளலாரை நாம் புதிதாக அறிமுகப்படுத்தி, அவர் வேறு ஒரு வகையான மனிதர், அவரை நாம் வேறு வகையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதமான கருத்து நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அது குறிப்பாக நம்முடைய தமிழக அரசுக்கு அந்த வகையில் நன்றி சொல்ல வேண்டும். என்று சொன்னால், அவர்கள் அந்த வஉசி 150 என்ற ஒரு பெருவிழாவை நடத்தினார்கள். அதன் மூலமாக கூட வஉசி என்ற அந்த மனிதரினுடைய பல்வேறு பரிமாணங்கள் பற்றி பலரும் பேசக்கூடிய, எழுதக்கூடிய, நூல்களெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழ்ந்தது. அந்த வாய்ப்பை அரசாங்கமே ஒரு வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு பின்பலமாக இன்றைக்கு வள்ளலார் 200 என்ற அடுத்த ஆண்டில் வரக்கூடிய அந்த விழாவிற்கு ஒரு குழுவையெல்லாம் அமைத்து செயல்படுவதற்கான திட்டங்களை எல்லாம் தமிழக அரசு செய்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் வள்ளலாரை சரியாக புரிந்து கொள்வதற்கான பல விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த வள்ளலார்ங்கிற மனிதருடைய ஒரு சுருக்கமான வரலாறு என்னவென்று சொன்னால், ஒரு மருதூர் என்ற ஒரு குக்கிராமத்தில் 1823 பிறந்து, அந்த பிறந்த மறு ஆண்டே அந்த ஊரில் இல்லாமல் சென்னை நகரத்திற்கு அந்த குடும்பம் குடிபெயர்ந்து, அந்த குடிபெயர்ந்த சில காலங்களில் தந்தையும் அன்னையும் 2 பேரையும் இழந்து, அவருடைய வேறு ஒரு உறவினர்கள் மூலமாகவே வளர்ந்த ஒரு சிறுவன். அந்த 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 மனநிலைமை மிக முக்கியம். அந்த பெற்றோர்கள் இல்லாமலே வளர்ந்த ஒரு சிறுவன், குறிப்பாக அவருடைய அண்ணன் அவருக்கு மிக உறுதுணையாக இருந்து அவரை வளர்த்திருக்கிறார். அவருடைய அண்ணன் ஒரு பக்தி சொற்பொழிவு செய்கிற, அந்த பிரசங்கம் செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்த பெரியவர். அவரோடு இவரும் கூட சென்று அந்த பிரசங்கங்கள் செய்வது, அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வது, கொள்வது என்ற ஒரு வாழ்க்கை முறைதான்
அவருக்கு சின்ன வயதில் தொடக்கமாக இருந்தது. ஏறக்குறைய அந்த வாழ்க்கை முறை ஒரு 35 ஆண்டுகள் வரை அவருக்கு நிகழ்ந்தது. 1858 வரை இந்த சென்னை மாநகரத்திலே அவருக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. அப்பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்த இந்த வடசென்னை பகுதி, அந்த கந்தர்கோட்டம் என்று சொல்லக்கூடிய பாரிமுனையில் இருக்கக்கூடிய அந்த கோயில், அதை சுற்றி இருக்க பகுதியில் தான் அவருடைய வாழ்ந்த இடம். ஆகையினாலே அந்த கந்தகோட்டத்திற்கு செல்வது, அந்த வழிபாடு நிகழ்த்துவது, பிரசங்கம் செய்வது என்ற ஒரு நிலை. கொஞ்சம் அங்கிருந்து நடந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் சிவன் கோயிலுக்கு போவது, அங்கு பிரசங்கம் செய்வது, பாடல்களை எழுதுவது. 12 வயதில் தொடங்கியே நிறைய பாடல்களை எழுதக்கூடிய ஒரு பயிற்சி அவருக்கு கிடைத்ததாக சொல்கிறார்கள். அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட அந்த வயதிலேயே அந்த ஈடுபாடு அவருக்கு ஆழமாக உருவாகிவிட்டது. அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி, இந்த திருத்தணி கோயில், திருவொற்றியூர் கோயில், கந்தகோட்டம் கோயில், இந்த 3 கோயில்களை பற்றிய நிறைய பாடல்களை எழுதிய ஒரு 35 வயது வரை இருந்த இளைஞன். அந்த காலத்தில் அவருக்கான தாக்கம், அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி பின்புலமாக இருந்தார் என்று தேடினால் அவருக்கு மிகப்பெரிய தாக்கம் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருடைய பாடல்களை அவர் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றால், அவர் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அவருடைய உறவினர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விட்டார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது. அந்த திருமணத்தின் முதல் இரவில் தன்னுடைய மனைவியிடம் மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை படிக்க தொடங்கினார் என்று தகவல் இருக்கிறது. இப்போது எந்த அளவுக்கு முதல் இரவில் திருவாசகத்தை படிக்கிற ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருந்தார் என்பதெல்லாம் ஒரு செய்தி, செவி வழி செய்தி, பரவலாக வெகு மக்களிடத்திலே பரவக்கூடிய ஒரு புழங்கு செய்தியாக அது இருக்கிறது. ஹெச்சியோகிராஃபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி உருவான அந்த மனிதர் அவருடைய இந்த 1851 வாக்கில் ஒரு புதிய வேலையை செய்ய தொடங்குகிறார். அது என்னவென்று சொன்னால், ஒழிவிலொடுக்கம் என்ற ஒரு சைவ சித்தாந்த மரபு சார்ந்த ஒரு கோட்பாட்டு நூல், மெய்கண்ட சாஸ்திரம் போல. அந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் இருக்கே, அது அதனுடைய மரபிலே எழுதப்பட்ட கண்ணுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் உருவாக்கிய அந்த சைவ சித்தாந்த மரபுகள் சார்ந்த பேசக்கூடிய ஒரு சைவ சித்தாந்த தத்துவம் என்று கூட சொல்லலாம். அதை பதிப்பிக்கிறார். அந்த வாசிக்கிற பொழுது அவர் வெறுமனே இந்த பாசுரங்களை பாடி வந்தவராக இருந்தார். பாசுரங்கள் என்று சொன்னால் அவருக்கு மிக தாக்கம் செலுத்திய தமிழ் பக்தி மரபை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அதில் அவருக்கு மாணிக்கவாசகர், திருமூலர், அதை போல அருணகிரிநாதர், பட்டினத்தார், பின்னர் தாயுமானவர். இந்த மரபு தமிழ் பக்தி மரபிலே ஒரு மிக முக்கியமான மரபு. இந்த பக்தி மரபு தமிழ் ஓசையோட, தமிழ் மரபுகளோட, தமிழில் இருக்க பல விஷயங்களை ஒரு 1000 ஆண்டுகளாக வளர்த்தெடுத்த ஒரு ஆழமான மரபு. அந்த மரபில்தான் வள்ளலார் ஊறியிருந்தார். அந்த மரபு சார்ந்தே அவர் இந்த பாடல்கள் இவற்றையெல்லாம் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஒழிவிலொடுக்கம் பதிப்பிக்கிற காலம் தொடங்கி தான் பேசக்கூடிய இந்த சைவ சித்தாந்தம் தொடர்பான, அந்த சைவம் தொடர்பான விஷயங்களை ஒரு தத்துவார்த்த ரீதியாகவும் அவர் படிக்க, பேச தொடங்குகிறார். அப்பொழுது அந்த காலத்தில் வள்ளலாருக்கு முன்னாடியே ஒரு சில பேர் இந்த சன்மார்க்கம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஒழிவிலொடுக்கம் அந்த நூலிலும் கூட அந்த மாதிரியான சன்மார்க்கம் என்கிற ஒரு சொல் புழக்கத்தில் வருகிறது. இந்த என்ன சன்மார்க்கம், இந்த சன்மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் என்ன இது என்பது பற்றியான சிந்தனைக்கு அவர் ஆட்படுத்தப்படுகிறார். வெறுமனே ஒரு பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்த இளைஞன் என்ற நிலையில் இருந்து வெளியில் வந்து அந்த பாசுரங்களின் பின்னே இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்த மரபுகளை பற்றியும் அவர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை தனக்குள் உருவாக்கி கொடுக்கிறார். அதனுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடாகத்தான் அவர் 1858 வாக்கில் யாரோ ஒரு சாஸ்திர சங்கம் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த மனுநீதி கண்ட வாசகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை அவர் எழுதச் சொல்லுகிறார்கள்.
இந்த மனு நீதிங்கிறது இந்திய வரலாற்றில், தமிழ் வரலாற்றில் ஒரு மிகுந்த விரிந்த பொருளை கொண்டது. நாம் வடமொழியில் இருக்கக்கூடிய மனு சாஸ்திரம், மனுவை பற்றி பேசுவதைப் போல தமிழ் மரபிலும் சோழ மன்னர்கள் எல்லாம் மனுநீதி மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தொன்ம மரபு இருக்கிறது. சோழ மன்னர்களை மனுநீதி மன்னர்கள். ஆனால் இந்த சோழ மரபர்களுடைய மனுநீதி மரபு என்பதும் அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி சார்ந்த அவர்கள் பேசுகிற அந்த மனுநீதியும் ஒன்றல்ல. இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இந்த மனு என்ற ஒரு பொது சொல் தொன்ம உலகிலே, புராண உலகிலே பரவலாக பேசப்பட்டு பழக்கப்படுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. அப்போ அந்த பின்புலத்தில் இவரை இந்த நமக்கு தெரிந்த கதை தான். சோழன் அவனுடைய ஒரு பையன் தேரோட்டி சென்ற பொழுது அந்த தேரில் ஒரு பசுங்கன்று ஏறி அது உயிர் விட்டவுடன் அதன் தொடர்பாக அந்த சோழன் தன்னுடைய மகனையே அவன் பழி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கதை மனுநீதி சோழன். அந்த மனுநீதி சோழனுக்கு முற்பட்ட சிவிச்சோழன், சிவி சக்கரவர்த்தி என்று சொல்லுகிற அந்த புறாவிற்காக தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்தவன். இப்படியான ஒரு தமிழ் புராண கதை மரபும் இருக்கிறது. அந்த கதை மரபிலே இவரை அந்த மனுநீதி சாஸ்திரம் என்ற ஒரு உரைநடை வடிவத்திலான நூலை எழுதுவதற்காக யாரோ ஒரு சாஸ்திர சங்கம் என்ற ஒரு சங்கம் அனுமதித்ததாகவும், அதற்காக அவர் எழுதிய அந்த மனுநீதி கண்ட வாசகம் என்கிற நூல் மிக மிக முக்கியமான நூல். நாம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பட்டியலை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த வள்ளலார் என்கிற மனிதர் தனது 35வது வயதில் எப்படியான மனநிலைமை உடையவராக அவர் இருந்திருக்கிறார், அதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் அதில் அந்த மனுநீதியிலே பேசுகிறார். நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மவமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ. அந்த சோழ மன்னன் மக்களை பார்த்தி சொல்கிறது மாதிரியான இந்த வரிகள். உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, பொருளை இஞ்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு பொற்குழிய வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ. இப்படி போகுது நிறையா. பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, கற்பழித்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அடித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கருப்பம் அழித்த. இதில் அந்த காலத்தினுடைய பெண்கள் பற்றிய இருக்கக்கூடிய பார்வையும் அவருக்கு இருக்கத்தானே செய்யும். ஆகையினால இந்த வரிகளெல்லாம் நாம் அந்த காலத்தினுடைய நீதிகள் வாழ்ந்த வள்ளலாரை. பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பட்சியை கூட்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ. எப்படி அவர் பேசிக்கிட்டே போகிறார். இந்த ஒவ்வொரு தொடரும் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான சுற்றுச்சூழலியலாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், அல்லது சாதாரண ஏழை மக்களுடைய வாழ்முறையாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களை பற்றியான ஒரு உணர்வுபூர்வமான மிக ஆழமான மனிதராக அவர் அந்த கட்டத்தில் தனது 35வது வயதில் உருப்பெற்று விடுகிறார். ஒரு பக்கம் அந்த தோத்திர பாடல்களை எழுதி கொண்டிருந்த மனிதராக இருந்தாலும் அவருக்குள் இந்த உலகம் இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், அன்றைக்கு ஆட்சி செய்த அந்த காலனி ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு விதமான கொடுமைகளையும் அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார். இதில் வர்ற எல்லா செய்திகளையும் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க அன்றைக்கு இருக்க காலனி ஆட்சிக்காரர்களும் நில உடைமையாளர்களும் பெரும் முதலாளிகளுமாக உருவாகி வந்தவர்களும் சாதாரண ஏழை மக்களை படுத்திய பாடுகள் அனைத்தையும் இவர் இதில் பட்டியல் எடுக்கிறார். அந்த பட்டியலிட்டு அதை தன்னுடைய சுய குறையாக, சுய புலம்பலாக, நான் அப்படிப்பட்டவனா, நான் அப்படி இருந்தேனா என்று அந்த மன்னன் புலம்புவதாக எழுதியிருக்கக்கூடிய இந்த வரிகள் மூலமாக
இந்த வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கன் எப்படியான மனநிலைமை உள்ள மனிதராக அன்றைக்கு இருந்திருக்கிறார். இந்த மனநிலைமை சார்ந்து வள்ளலாரை நாம் புரிந்து கொண்டோமா? இந்த வள்ளலார் அவருடைய 35 வயதில் பேசக்கூடிய இந்த பல்வேறு விஷயங்கள் என்பவற்றை நாம் விரித்து 19ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு சமூக பொருளாதார பண்பாட்டு வரலாறுகள் எல்லாவற்றையும் அதற்குள் கொண்டு வந்து விடலாம். அதற்கு முன் இருந்த வரலாறு எல்லாவற்றையும் அதற்குள் அவர் இணைத்து பேசுகிற இந்த எல்லா விஷயங்களையும் பேசுகிறார். என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்றறியேனே என்று அவர் முடிக்கிறார். இப்படியான ஒரு மனநிலைமை உள்ள ஒரு இளைஞனாக உருவான ராமலிங்கன் அந்த ஆண்டில் சென்னை நகர வாழ்க்கையில் அவருக்கு பிடிப்பில்லை. அவருக்கு திருமண வாழ்க்கையில் பிடிப்பில்லை. ஆக இந்த சென்னையில் வாழ்வதை அவர் ஏற்றுக்கொள்ளாத அவருடைய மனம் சென்னையிலிருந்து கிளம்பி விடுகிறார். ஒரு நாடோடி வாழ்க்கையாக இந்த தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய கருங்குழி என்ற ஒரு ஊரில் போய் அங்கு பலருடைய புரவலர்களுடைய உதவியோடு அங்கு வாழ்ந்தது பற்றியான நிறைய செய்திகள்லாம் இருக்கிறது. அப்போ அந்த காலங்களில் அந்த ஊருக்கு அவர் போய் வாழ்ந்த காலத்திலிருந்து அவருடைய வேறு பல பரிமாணங்களும் உள்ளாகி இருக்கிறது. அவருடைய பாடல்களையும் வேறவளவற்றையும் படிக்கக்கூடிய நபர்கள் அவர் உரைநடை வடிவத்தில் எழுதிய இந்த மனுநீதி கண்ட வாசகத்தையும் அதைப்போல் இன்னொரு மிக முக்கியமான நூலை 1888 காலம் தொடங்கி அந்த 65ங்கிற காலம், இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எழுதியிருப்பார். அந்த ஆண்டு அது எந்த காலத்தில் எழுதினார் என்பது தெளிவாக அறிய முடியவில்லை. ஆனால் அந்த காலம் அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கிற இந்த பிரதி அதுக்கு அவர் சொல்லுகிறார், கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். சீவகாருண்யம் என்பது சீவர்கள் தயவு, சீவர்கள் ஆன்ம இயற்கை கொண்டு வாழ்கிற வாழ்முறை. அருளை பெறுவதற்கு சீவகாருண்யமே வழியானதனால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் சீவகாருண்ய ஒழுக்கம் என்றும், அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் சீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் நான் கருதுகிறேன்னு சொல்கிறார். இதில் என்ன ஒரு சிவகாருண்யம் சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, மக்கள் மீது அன்பு, அந்த பட்டினி கிடக்கக்கூடிய மக்கள் மீதும் அது சார்ந்து வாழக்கூடிய அந்த சமூகம் மீதும் அவருக்கு ஏற்பட்ட அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று நாம் சொல்லுகிற அந்த மனநிலைமை இருக்கு இல்லையா, அதான் முழுக்க அவர் இந்த சிவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு உரைநடை பகுதியில் மிக விரிவாக எழுதுகிறார். அந்த காலத்தில் உரைநடையில் எழுதுகிற மரபெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் செய்யுள் மரபு தான் ஆதிக்கம் செலுத்திய காலம். இந்த உரைநடை மரபை அன்றைக்கி கொண்டு வந்தவர்கள் இந்த பின்புலத்தில் 2 பேர், நம்முடைய நாவலர் ஆறுமுக நாவலரும் இந்த வள்ளலாரும் தான் அந்த வேலையை தொடங்கினார்கள். அது அந்த உரைநடையில் எழுதுவது என்பதே ஒரு மிக முக்கியமான அரசியல். அது எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டமாக அந்த உரைநடையில் எழுதக்கூடிய வேலையை அவர் தொடங்குகிறார். இந்த சீவகாருண்ய ஒழுக்கம் என்பதில் அவர் சொல்லுவது, சீவகாருண்யம் என்பது ஒன்றுமில்லை, பசித்தவர்களுக்கு பசியாற்றுவதே விரதமாக கொண்ட சீவகாருண்யமுள்ள சம்சாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை பெருங்காற்று பெரும் பனி பேரிடி பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டார். அதுதான் ஜீவகாருண்யம். யார் பசித்தவனுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அந்த மனிதர்களுக்கு இந்த இயற்கை உபாதைகள் எதுவுமே செய்யாதுங்கிறார். அப்படி இயற்கை உபாதைகள் எதுவுமே செய்யாத அந்த வாழ்முறைதான் ஜீவகாருண்ய வாழ்முறை என்று அதை பற்றி மிக விரிவாக எழுதுகிறார். இந்த முழுக்க இந்த பசி பட்டினி, அது சம்பந்தமாக வேண்டிய தயவு, அது சம்பந்தமாக வேண்டிய காருண்யம், கருணை. அவர் இந்த கருணை காருண்யம் இந்த சொற்களை அவர் தயவு என்ற வார்த்தையில் அடிக்கடி பயன்படுத்துகிறார். இப்பொழுது வள்ளலாருக்கு இந்த சிந்தனை மரபு எப்படி வந்தது? இதுக்கு முன்னாடி உள்ள நம்முடைய சிந்தனை மரபில் திருக்குறளில் பேசியிருக்கிற பல விஷயங்களை தவிர்த்து அடுத்து வந்த பக்தி இலக்கியங்களில் யார் நமக்கு தமிழில் மணிமேகலைக்கு பிறகு பசியை பற்றி பேசியவர் வள்ளலார் தான்.
அந்த 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 பசி குறித்த மணிமேகலை பசி போக்குவதற்காக அந்த அந்த ஓடை பெற்றுக்கொண்டு ஊர் ஊராக கொண்டு பசி அகற்றினால் பசிப்பினி அகற்றினால் பசிப்பினி என்கிற சொல்லை அந்த மணிமேகலை நமக்கு தருகிறது. அப்படி உருவான அந்த மரபில் வள்ளலார் தான் இந்த பசிப்பினி அகற்றுவது என்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை தன்னுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லி அந்த 35-36 வயதிலேயே அவர் பேசத் தொடங்கியிருக்கிறார். இப்படி பேசத் தொடங்கிய அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம், அது சார்ந்த விஷயங்கள், இவற்றை பற்றியெல்லாம் அவர் சொல்லுகிற பொழுது, ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடன் விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆதலால் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே, பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியுங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் அறிக. இல்லை, அந்த அவர் கடவுள் பற்றி பேசுகிறது அப்படிங்கிற அந்த விஷயம், இந்த பசி ஜீவகாருண்யம் சிவகாருண்யம்னு நம்ம அந்த வடமொழி சொல்லுக்கு நமக்கு அவ்வளோ தெளிவாக பொருள் கொஞ்சம் மனசில் படணும். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்க மனுஷன் மேலே, உலகத்தின் மேலே, நிகழ்ச்சிகள் மேலே அன்பு கொள்வது, கருணை கொள்வது, இதுதான். இதுக்கு தான் பேர் ஜீவா காருண்யம். அது சமஸ்கிருதத்தில் சொல்கிற அந்த வார்த்தை, அந்த காலத்து மொழி அதுதான். அந்த வேலை தான் கடவுள் வழிபாடுங்கிறார். அந்த வேலை தான் சன்மார்க்கம்ங்கிறார். நம்முடைய இந்திய மரபிலே, தத்துவ மரபிலே இந்த மாதிரி ஞானிகள் இப்படி அப்படின்னு சொல்கிற இவங்களையெல்லாம் யாராச்சும் இந்த விஷயத்தை இப்படி பேசியிருக்காங்களா? பெரியார் எப்படி சுயமரியாதை என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடித்தாரோ, அதை போலவே வள்ளலார் இந்த மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஜீவகாருண்யமே வாழ்க்கை என்பதை கண்டுபிடித்தவர். அது சார்ந்தே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அந்த அந்த அதனுடைய எல்லா தன்மைகளை பற்றியும் மிக மிக விரிவாக சிந்தித்து அது சம்பந்தமாக தான் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் வாழ்க்கையில் செய்து வாழ்ந்து, அதற்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 1865 ஆண்டு தொடக்கம் அவர் மறைகிற 1974 என்ற 9 ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடு என்பது, இவர் பேசிய இந்த சிவகாருண்யத்தை, பசி அகற்றலை, அது சார்ந்த செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அமைப்புகளை உருவாக்குவது என்று தொடங்குகிறார். இந்த அன்றைக்கு அந்த ஆண்டுகளில் உங்களுக்கு வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், இந்த தமிழ் சமூகத்தில், இந்த மண்ணில் மிக கொடுமையான பஞ்சம் இருந்தது. இந்த மிகப்பெரிய பஞ்சம் என்பது 1878 ஆண்டில் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போன வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பிருந்தே இந்த பிரித்தானிய ஆட்சி முறை வந்த பிறகு இந்த ஆட்சி முறை சார்ந்து நிகழ்ந்த பல்வேறு விளைவுகளால், ஒரு பக்கம் தொழில்நுட்பங்களும் கல்வியும் வேறு பல தன்மைகளும் வளர்ச்சியடைந்த அதே கட்டத்தில், இன்னொரு பக்கம் சாதாரண மக்களுடைய அடிப்படை வாழ்முறைகள் சீரழிக்கப்பட்ட வரலாறு, சுரண்டல் என்பது அன்றைக்கு நிகழ்ந்தது. அதனுடைய உச்சமாக பஞ்சம் தலைவில் தாண்டியது என்பது 19ஆம் நூற்றாண்டில் ஏறக்குறைய 5 முறை பஞ்சம் வந்திருக்கிறது. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்திருக்கிறார்கள். இவற்றை எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ணால் கண்டவர், அந்த 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 மக்களுடைய கொடுமைகளை எல்லாம் புரிந்தவர். அதில் அவர் இந்த பசிப்பினி என்பதைத்தான் மிக முதன்மையான விஷயமாக அறிந்து கொண்டவர். அதற்காக சன்மார்க்க கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிற அந்த திருவருட்பா உபதேச குறிப்புகள் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த பகுதியிலே இந்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை பற்றி அவர் சொல்கிறார். சர்வ சித்தியுடைய தனித்தலைமை பாதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிருட்டிக்கும் சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். சிருட்டி திதி ஆகிய சித்திகளை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு. சிருட்டி திதி சங்காரம் ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் ருத்ரன். இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுஷ்டிக்கிறவர்கள் இவர்களை அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள். இம்மூர்த்திகளுடைய சித்தம் ஏகதேசம் கூட அல்ல. ஆகையால் இவர்கள் அந்த சர்வசித்தியை உடைய கடவுளுக்கு ஒப்பாவார்கள். கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் சமய தெய்வங்களை வழிபாடு செய்து
அந்த சமய தெய்வங்களை பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகளெல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைபட்டு நிற்றல் நில்லாமல் சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மையின்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டுவதே சன்மார்க்க சங்கத்தினுடைய கோட்பாடு என்று சொல்கிறார். அதாவது இங்கே இருக்கிற எல்லா நிலைமைகளும் மோசம், இது எதுவுமே இல்லை. இதை இல்லாமல் ஒரு ஜீவகாருண்ய பின்புலத்தில் நாம் உருவாகி வளர வேண்டும், அதுதான் ஒரு சரியான சன்மார்க்கம் என்று சொல்கிறார். அதை ரொம்ப விரிவாக அவர் பேசுகிற இன்னொரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தத்துவ ஒழுக்கம் பற்றி சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, தொழில் ஒழுக்கம் பற்றி ஜாதிகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஜாதிகள் தொழில் சார்ந்து உருவானது என்பதை உங்கள் இயல்பாக சொல்லுகிறார். தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பன. தயவைன்னா கருணையை, ஜீவகாருண்யத்தை, பசி ஒழிப்பை, அன்பை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பன அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போர்க்கிறார். அது என்னன்னு சொன்னால், சமய ஏற்பாடு, சாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள். நீங்கள் கருணை விஷயங்களுக்கு, அன்பு செய்வதற்கு, பசியாற்றுவதற்கு தடையாக இருக்கிறதுல நம்பர் 1 நீ செஞ்சிருக்கிற சமய ஏற்பாடு, நீ செஞ்சிருக்கிற சாதி ஏற்பாடு. அதோடு இல்லாமல் இவெல்லாம் என்ன, இந்த கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதி ஆசாரம், குலாசாரம், ஆசிரம ஆசாரம், லோகாசாரம், தேசாசாரம், கிரியாசாரம், சமயாசாரம், மதாசாரம், மரபாசாரம், கலாச்சாரம், சாதனாசாரம், அந்தசாரம், சாத்திரசாரம் முதலிய ஆசாரங்கள். அதனால் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவமார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி முத்திகளை பெறக்கூடுமே அல்லாது இல்லாவிடில் கூடாது. இதில் எல்லாத்தையும் காலி பண்ணுறார். அந்த காலத்து சமூகத்தில் இருந்த ஜாதி, சமயம், ஆசாரம் இவை எல்லாத்தையும் பட்டியல் போட்டார். அந்த பட்டியல் போட்டு அவருக்கு இருந்த ஒரு கடவுள் வழிபாடு என்று சொன்னால், கடவுளை அடைதல் என்று சொன்னால் இந்த எல்லா சனியனையும் ஒழிக்கணுங்கிறார். இப்போ இந்த மனநிலைமை அவருக்கு எப்படி வந்தது? நான் முன்னணி சொன்னதை போல அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகம், இந்த சமூகத்தினுடைய கொடுமை, இந்த கொடுமைகளை கண்டு இந்த கொடுமைகளோடு நாம் உறவாடக்கூடாது, இதை நம்மை அழித்து விட்டது என்பதை மிக ஆதாரபூர்வமாக அவர் கவிதைகளில் எழுதியதை விட இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இந்த கவிதையில் எழுதுறது, உரைநடையில் எழுதுறதுல ஒரு மன ரீதியாக, அரசியல் ரீதியாக பெரிய வேறுபாடு உண்டு. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு பாரதி கவிதையில் போடுன்னு போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் அவன் கட்டுரைகளை வாசிக்க ஆரம்பிச்சோம்னா பகவத்கீதையினுடைய பெருமையெல்லாம் போடுன்னு போடுவான். அப்புறம் வேறு மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வந்துடுவான், வேதம் ஸ்மிருதிகளுடைய பெருமைகள் எல்லாம். ஆனால் அது கவிதையில் எழுதிக்க மாட்டான். அவனுடைய எமோஷன் சார்ந்த விஷயங்கள் அந்த விஷயம் வந்திருக்காது. ஆனால் அறிவு சார்ந்து, பத்திரிகையாளனாக இருந்து சார்ந்து கட்டுரைகளை எழுதுகிற காலத்தில் ஏறக்குறைய அவன் அந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துடுவான். அங்கே தான் பாரதி மாட்டுவான், வசமாக மாட்டுவான். அவனுடைய அந்த வேறு விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு அவனுடைய அந்த பின்புலங்கள்லாம் அதுக்குள்ளே அவனுடைய கட்டுரைகள் இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல் வள்ளலார் அந்த பாசுரங்கள் பாடியது இருக்குல்ல, அந்த 5 திருமுறைகள் என்று தொகுக்கப்பட்ட பாசுரங்களுக்குள்ள அதில் நடராஜனையும் சிவனையும் அது சார்ந்த விஷயங்களையும் முருகனையும் ஒரு அருணகிரிநாதரை போல, தாயுமானவரை போல, குமரகுருவரை போல பாடிக்கொண்டு வாழ்ந்த அந்த இளைஞன் கட்டுரை வடிவில் எழுதுகிற பொழுது அதனுடைய ஒட்டுமொத்த பரிமாணம் மாறுகிறது. அந்த கட்டுரைகளை எவனும் இன்றைக்கி வாசிக்கலை. அவங்க பூரா எடுத்து வச்சுட்டு பாடுறது அந்த பாட்டு தான். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை இப்படி இழுப்பான் 1.5 வயசு வரை. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னான்னு சொன்னால், நல்ல மியூசிக். வள்ளலார் மியூசிக்கில் ரொம்ப பெரிய ஆள். அந்த காலத்து மியூசிக் எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்காரு. அந்த மியூசிக் வடிவங்கள் அருணகிரிநாதன்கிட்ட இருந்த பல்வேறு இசை மரபுகள் எல்லாம் அப்படியே உள்வாங்கி சமகாலத்தில் மாற்றின அவரோட அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய இசை வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து அவரோட இசை பற்றி விவாதித்திருக்கிறார்கள் என்ற குறிப்பெல்லாம் இருக்குது.
அந்த இசை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார். கர்நாடக இசை பற்றி, தமிழ் இசை பற்றி, வேறு விஷயங்கள் எல்லாம் பற்றி அவர் பேசியதாகவும் நிறைய குறிப்பு இருக்குது. வள்ளலார் அடிப்படையில் ஒரு பெரிய இன்டலெக்சுவல், பெரிய அறிவாளி, சாதாரண ஆள் அல்ல. அந்த 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 அறிவு புலம் சார்ந்து தான் எல்லா விஷயங்களையும் அவர் பார்க்கிறார். நம்ம ஆள் அவன் பாட்டை மட்டும் பாடிட்டு அதில் இருக்கிற அந்த உணர்வு தலங்களை ஆடிக்கோடி அது கோயிலில் போய் அந்த அவர் எந்த உருவமும் வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற இடத்துல நம்ம காலையில் கோவன் சொன்னது போல, பாட்டில் சொன்னது போல் சிவனுடைய லிங்கத்தை கொண்ட வச்சவனுங்க தானே நம்ம கோயில். நல்ல வேலையாக நம்ம சந்துரு இல்லாட்டினா அங்கே அது சிவன் கோயிலாக மாறி இருக்கும். இன்றைக்கி அதுக்குள்ளே சிவ வழிபாடு நடத்திட்டு இருப்பானுங்க. அப்போது இந்த மாதிரி செஞ்ச இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுபோ சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். அவர் எதை சமயம்னு சொல்கிறாரு, எதை மதம்னு சொல்கிறாருன்னு பார்த்து அந்த ரெண்டு வார்த்தையும் வேறுபடுத்துகிறார். இந்த 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 விஷயம் என்னென்னா, அந்த மதம்ங்கிறது ஒரு வடமொழி மரபு சார்ந்த, சமஸ்கிருத மரபு சார்ந்த, ஆன்மீக மரபு சார்ந்த, அவைதீகத்துக்கு எதிரான வைதிகர்களால் கட்டமைக்கப்படக்கூடிய புராணிய தன்மைகளை கொண்டவை மதங்கள். இந்த சமயங்கள் என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள், தோத்திரங்கள், பாடல்களை பாடி இந்த பாடல்கள் வழியாக உருவான நம்முடைய நாயன்மார்கள், அந்த மரபில் வந்த பிற்காலத்து பக்திமான்கள், குறிப்பாக தாயுமானவர் போன்றவர்கள் எல்லாம் உருவாகக்கூடியவற்றை அவர் சமயம் என்கிறார். அவர் அந்த ரெண்டையுமே வேறுபடுத்தி பார்க்கிறார். அப்போ அந்த மாதிரி சைவம் வைணவம் முதலிய சமயம், வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதம் லட்சியம் வைக்க வேண்டாம், அதை நீங்கள் ஒரு பொருட்டாகவே கருதாதீங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கிறதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமானால் நமக்கு காலமில்லை. அதனால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளில் அவ்வளவு சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மையை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவர்களுக்கெல்லாம் சாட்சியமாக நானே இருக்கிறேன். இந்த 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 விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். நான் தான் இருக்கிறேன், நான் தான் அந்த விஷயங்களை பேசுகிறேன் என்பதை நீங்கள் அருள் கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவர் நானே இருக்கிறேன், அந்த விஷயங்களை நான் பேசுகிறேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது அவர் வெளிப்படுத்துகிற பல விஷயங்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக நான் பெற்றவற்றை, நான் அறிந்தவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. சாதி சமய சழக்கை விட்டேன், அருட்சோதியை கண்டேன் அக்கட்சி. இதெல்லாம் அவர் இந்த இப்படி பல விஷயங்களை அவர் தன்னுடைய வடிவங்களில் வெளிப்படுத்துகிறார். அதில் இப்படி அவர் பாடிய பாடல்களை தொகுக்கிற காலம் வருகிற பொழுது, அது சார்ந்த அமைப்புகளை, இயக்கங்களை அவர் உருவாக்குகிற பொழுது, இந்த மனிதனுடைய ஜீவகாருண்யம், தயவு, அது சார்ந்த மனித வாழ்க்கை மீது கொண்ட அன்பு, இது சார்ந்து அவர் செயல்பட்ட எல்லா முறைமைகளுக்கும் கடுமையான சிக்கல் வருகிறது. அதுதான் வள்ளலார். அவரை ரொம்ப சந்தோஷமாகலாம் வாழ்ந்துட்டு போகலை. 1865 அவர் இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறார். என்னுடைய மார்க்கம் என்பது, என்னுடைய மொழி என்பது சன்மார்க்கம் என்று புரிஞ்சுக்கிறார். இந்த காலத்தில் கிறித்துவ சமயத்தில் பேசப்பட்ட இந்த ஜீவகாருண்யம் சார்ந்த பல விஷயங்கள், இவற்றையெல்லாம் வாசித்தறிந்து அதை நம்முடைய தமிழ் மரபுக்குள் இருக்கக்கூடிய ஜீவகாருண்யமாக தேடி கட்டமைப்பதிலான அவருக்கு ஒரு பயிற்சி இருந்தது. அந்த கிறிஸ்தவத்தில் இந்த ஜீவகாருண்யம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலான விஷயமாக அதில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய இந்து மதம் இவங்க சொல்கிறதுல எல்லாம் அந்த மாதிரி சரக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் நம்ம இந்து வைணவமோ சமயமோ எல்லா பயிர்களும் ஒரு சாமியை கும்பிடுறதுங்கிற, சடங்குகளை செய்கிறதுங்கிற, வழிபாடுகளை செய்வது என்கிற அந்த மரபை மீறி மனிதர்களுக்காக என்ன செய்தார்கள், மனிதர்களை மேன்மைப்படுத்தி என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய விடை இருக்காது. ஆனால் இஸ்லாத்திலேயோ அல்லது கிறித்துவத்திலேயோ
அவர்கள் உருவாக்கிய எல்லா விஷயங்களிலும் மனிதர்களை சுற்றியதாகத்தான் இருக்கும், மனித வாழ்க்கை சுற்றியதாக தான் இருக்கட்டும். கிறிஸ்தவங்க இங்கே வந்த உடனே என்ன செஞ்சாங்க? முதல் வேலை பட்டினியாக கிடக்கிறவனுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சாங்க. கல்வி அறிவு இல்லாதவனுக்கு பூரா பள்ளிக்கூடம் பண்ணணும், நாங்கள் உடம்பு சரியில்லாமல் போகிறவனுக்கு பூரா ஆஸ்பத்திரி கட்டணும்னு நினச்சாங்க. எந்த எந்த வைஷ்ணவன் சமணம் இந்த சைவம் பேசின எவனாச்சும் எங்கேயாச்சும் சாப்பாடு போடணும், உடம்பு சரியில்லைன்னா ஏதாச்சும் செய்யணும், இப்படியான விஷயங்களை தான் செஞ்சுருக்கிறானா? இந்த பிற்கால சோழர்கள் என்ன பண்ணானுங்க தெரியுமா? ஒரு 8ஆம் நூற்றாண்டில் சங்கராச்சாரி இந்த ஊருக்கு வர்றான். சங்கராச்சாரி இந்த ஊருக்கு வர்ற காலத்தில் அவனோட ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு வர்றான். அவங்கள தான் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள்னு சொல்லக்கூடியவன். அவனு பூரா அந்த ராஜாவை சுற்றி செட்டில் ஆகிறான். ராஜாவை காலி பண்ணுறானுங்க. காலி பண்ண உடனே அவனுக்கு ஊர்களை எழுதி கொடுக்குறான், தானங்களை கொடுக்குறான். எல்லா உலகத்தில் எல்லா தானங்களையும் அவனுக்கு கொடுக்குறான். அவனுங்க கொழுன்னு கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து கருவறைக்குள்ளே வேறு எவனையும் வரக்கூடாது, ராஜா கூட விடலை. பாப்பா அவளுக்கு அந்த ஸ்மார்த்த அவனை உட்காந்து அதை டேக் ஓவர் பண்ணுறான். மொழியை தூக்கி எறிஞ்சான். அதெல்லாம் அந்த ஐயா நல்லா சொன்னாங்க. அப்போது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிற பொழுது மொழி ஆதிக்கம் என்கிறதுல முற்று முழுதாக சமஸ்கிருத மொழியை அவன் கொண்டு வந்தான். அதுக்கு என்ன சொன்னான்னா, அவனுங்க எல்லோரும் சேர்ந்து ராஜா கிட்ட, இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பிற்கால பல்லவர்களில் கடைசி காலத்தில் இருந்தவனுங்க, இவன்ட்டு எல்லாம் ஐயோ இந்த மொழி கடவுள் பேசுகிற மொழி, அந்த கடவுள் பேசுகிற மொழியை இவன் பேசுகிறான், இவனும் கடவுள், இவனுங்களுக்கு எதிராக நாம் இருக்கக்கூடாது, அது சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமாக எழுதி வச்சுருக்காங்கிறது எனக்கு தெரியுமே. பார்ப்பனர்கள் என்று சொன்னால் அவனுங்களுக்கு என்ன நியதி, சாதாரண மனிதர்களுக்கு என்ன நியதிங்கிறத வரி வரியாக எழுதி வச்சுருக்கானே. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அந்த 8ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தில் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒரு வகையான இன்டர்வென்ஷன் மூலமாக தமிழ் சமூக கலை, வரலாறு, பண்பாடு, வழிபாடு எல்லாம் ஒரு மிக பிரமாண்டமான கட்டிடக்கலையை இவன் உருவாக்கியிருந்தாலும், மிக பெருமையான ஒரு நிறுவனமாக கோயிலை உருவாக்கியிருந்தாலும், அதன் எல்லாவற்றுக்குள்ளும் அவர்களுடைய ஆதிக்கம் என்பதை முற்றுமுழுதாக வைத்து கொண்டார்கள். இதை எப்படி பார்க்கலான்னா, இப்போ நம்ம ஊர் வடக்க இருக்கிற ஆள்கள் இந்தின்னு கொண்டு ஓடி வரானுங்களே, அது மூலமாக எல்லாத்தையும் பண்ணிவிடலான்னு நினைக்கிறானோ பாருங்க. இந்த வேலையை அன்றைக்கு செய்து முடித்தான் சமஸ்கிருதத்தின் மூலமாக. அப்போ அப்படி செய்கிற அந்த பண்பாட்டு வரலாறு, அது சார்ந்த விஷயங்களை வள்ளலார் ஏற்றுக்கொள்ளாதனுடைய விளைவுதான் ஒரு கிறித்துவ மரபு சார்ந்த, ஜீவகாருண்ய மரபு சார்ந்த, மனிதனை முதன்மைப்படுத்தக்கூடிய மரபு சார்ந்த அவருடைய பாதையில் 1865 தொடக்கம் அவர் மறைகிற இந்த 74 வரை 9 ஆண்டுகள் மிகப்பெரிய புரட்சியாளராக, சாதனையாளராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதற்கு முன்னர் இப்படியான மனநிலைமைகள் அவருக்கு இருந்தாலும் 35 வயதிலிருந்தே இப்படியான பாசுரங்களை எழுதிய ஒரு பக்கம் போக, ஜீவகாருண்யம் பேசிய, மனுநீதி பேசிய இன்னொரு பக்கம் இருக்க, இந்த காலங்களிலிருந்து இதையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று இறங்குகிறார். அதில் முதல் வேளையாக அவருக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர் சன்மார்க்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அதற்கான விதிகளை கொண்டு வருகிறார். அந்த விதிகளில் இவர் பேசக்கூடிய சமய மறுப்பு, சாதி மறுப்பு, இந்த எல்லாவற்றையும் அவர் அதனுடைய விதிகளாக கொண்டு வருகிறார். அதுதான் சன்மார்க்கம். அதுக்கு பிறகு அந்த காலத்தில் 1867 அவருடைய இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து முதலாக அச்சிட்டு கொண்டு வருகிறார்கள். அவருடைய தலை மாணாக்கர் இருந்த வேலாயுத முதலியார் என்ற ஒரு பெரியவர் தான் அதை செய்தார். அவரோட 1849 கூட வாழ்ந்த அவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அந்த இவர் எழுதிய எல்லா பாசுரங்களையும் தொகுத்து கொண்டு வருகிறார். அவற்றை தொகுத்து கொண்டு வருவதிலோ அல்லது அச்சிடுவதிலோ இவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதுக்கெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கூட இருந்தவர்களெல்லாம், நீங்கள் இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் சாப்பிடாமல் இருப்போம் என்று ஒரு போராட்டத்தை அவருக்கு அறிவிக்கிறார்கள். அப்போது ஒரு 10 பேர் அப்படி சேர்ந்து நாங்கள் இப்படி சாப்பிடாமல் இருந்து சாக போகிறோம், இல்லாட்டினா நாங்கள் உங்களது தொகுக்கிறோன்னு சொல்கிறாங்க. சரி தொலைஞ்சு போங்கன்னு சொல்லி தொகுத்து கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்த காலம்தான் அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் அருட்பா. நம்ம நாவலருக்கு அது தாங்க முடியல. இந்த ஆறுமுக நாவலர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவருடைய யாழ்ப்பாண பண்பாட்டு வரலாற்று பின்புலத்தில் அங்கு இருந்த கிறித்துவ மரபுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய
சைவ மரபை கட்டி எடுத்து சைவத்தை வளர்த்தவர் கொண்டவர். அதற்காக கிறித்துவன் பள்ளிக்கூடம் திறந்தால் தானும் பள்ளிக்கூடம், கிறித்துவன் வசன நடையில் எழுதுகிறானான் தானும் வசன நடை, கிறிஸ்துவ வடிவங்களில் அவன் என்னென்ன செய்கிறானா அவன் அச்சியந்திரம் போட்டானா தானும் அச்சியந்திரம். இப்படியெல்லாம் செய்த ஒரு மறுமலர்ச்சி மனிதன் என்றாலும் கூட ஒரு அடிப்படையில் சைவ வெள்ளாள சாதிக்காரன். அந்த சைவ வெள்ளாள சாதிங்கிறது நாங்கள்லாம் சொல்கிறது உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்பான் ஒன்றுக்கு 10 பாப்பானுக்கு யாழ்ப்பாணத்து ஒரு வெள்ளாளன் இணையானவன் சொல்லி, அவ்வளோ யாழ்ப்பாணத்து வெள்ளாளனுடைய சாதி வெறிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்படி நிறையா நான் இலங்கையிலெல்லாம் போய் பேசி அங்கே உள்ள ஆட்கள் சத்தம் போட்டு எழுந்து வந்து எனக்கு எதிராக நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதில் இலங்கையினுடைய இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் ஒரு திருப்பம். ஆனால் அது அவங்களுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கும் பாருங்களேன். ஈழருடைய தமிழ் விடுதலை போராட்டம் பல குழுக்களாக பிரிந்ததற்கும் அந்த குழுக்களை இணைய விடாமல் அந்த போராட்டத்தை ஒருமைப்படுத்தி நடத்த விடாமல் செய்வதற்கும் அங்கே இருந்த இந்த வெள்ளாளம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் நிறைய வாரம் இருக்குது. ஏன் கருணா தனியாக பிரிஞ்சு போகிறான், ஏன் இவர் பிரபாகரன் தனியாக இருக்கார், குழுவாக ஏன் இருக்கிறாங்க, இந்த அமைப்புகளுக்குள் இருந்த அரசியல் புரிதல் என்ன, இப்படிலாம் பல விஷயங்களை நாம் பேசுகிற பொழுது அங்கே ஜாதிக்கு நான் ரோல் பெருசு. அது நமக்கு இப்போ நம்முடைய நோக்கம் இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். அப்போ அந்த வெள்ளாள நாவலர் ஒரு கருணீகர் குலத்தை சார்ந்த, அப்படி கூட கொஞ்சம் மரியாதையாக நம்ம சொல்லக்கூடாது, கணக்கப்புள்ள சாதியைச் சேர்ந்த பையன் அருட்பா பாடுறானா? நாயன்மார் பாடிய, நால்வர் பாடிய, பட்டினத்தார் பாடிய, அருணகிரிநாதர் பாடிய, குமரகுருபரர் பாடிய அல்லது தாயுமானவர் பாடிய அருட்பா பாடலை ஒரு கருணீகன் பாட முடியுமா? அப்படிங்கிற கோபம் மிக கடுமையாக அவர்களுக்குள் வருகிறது. ஆனால் அதெல்லாம் இதில் எழுத்தில் பதிவாகலை, நான் பேசுகிற விஷயங்கள் எதுவும். ஆனால் எப்பயுமே இந்த ஜாதி உள்ளுக்குத்தானே வேலை செய்யும். புற வயத்தில் அது வேறையாக வடிவம் கொள்ளும், உள் வயத்தில் அது எப்படி வடிவம் கொள்ளுறங்கிறதுக்கு அதான் காரணம். அப்போ அவருடைய பாடலை அருட்பான்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார், அதை கடுமையாக மறுக்கிறார். நம்முடைய பக்தி மரபில் அருட்பா என்பது வேறு, அது இந்த ராமலிங்கன் என்ற கருணீகர்கள் உலகத்தை சார்ந்தனால செய்ய முடியாது, எங்களை போல் இருக்கக்கூடிய வெள்ளாளன் பார்ப்பனர்களால் மட்டும்தான் அருட்பா பாட முடியும் என்ற மனநிலைமையோடு செயல்படுகிறார்கள். அப்போது ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குறாங்க இவருக்கு. கோர்ட்டில் கேஸ் போடுறானுங்க, கடலூர் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இப்படி என்னென்ன உளைச்சலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ உளைச்சலையும் கொடுக்க தொடங்கிட்டாங்க அவருடைய பாடல்கள் வந்த உடனே, அதுக்கு அருட்பா என்று பெயர் கொடுத்த உடனே. ஏன் இந்த உளைச்சலை கொடுக்குறாங்க, இப்படி செய்கிறாங்கிறத நம்ம மேலோட்டமாக வெறுமனே அருட்பா என்று பார்ப்பது தவறு. அது வள்ளலார் என்ற மனிதருடைய பல்வேறு விதமான கருத்தாக்கங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத, என்னதான் நாவலர் பேசினாலும் அவர் ஜாதியை ஒத்துக்கொண்டவர், சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டவர், இந்து கலாச்சாரம், இந்து சமயம் என்பதை ஒத்துக்கொண்டவர். அந்த ஊரில் கந்தபுராண கலாச்சாரம் ஆனுங்க எல்லாரும். கந்தபுராணம் அவனுக்கு வேத நூல்மா வெள்ளாளம் முழுக்க, அதை படித்து கிடப்பானுங்க, என்ன பயல்களை ஒன்று. அப்போ அந்த மாதிரியான அந்த கந்தபுராண கலாச்சார கோஷ்டிகளுக்கு இந்த இவருடைய அருட்பாவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடுமையான மனநிலைமை வருகிறது. அப்பொழுது அதை எதிர்க்கிறார்கள். அதற்கு 2 குழுவாக பிரிகிறார்கள். வள்ளலாரை சேர்ந்த ஒரு குழு, நாவலரை சேர்ந்த ஒரு குழு. இதில் என்ன எனக்கு தெரிகிறதுனா, ஒரு சாதியம் என்பது என்னென்ன வடிவங்களில் எதற்குள்ளாம் செயல்படும் என்பதிலே வள்ளலாருக்கு அந்த கொடுமை வருகிறது. மன ரீதியாக அதில் அவர் மிக பாதிக்கப்படுகிறார். அவர் கருணை வடிவம், அது என்ன சொல்கிறது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் உண்மையாகவே வாடினாள், வான்னு எதுகை மோனைக்காக எழுதினாள் இல்லை என்ன. அப்போது அந்த மனிதனுக்கு இப்படியான ஒரு குடைச்சலை கொடுக்குறானுங்களே இந்த ஜாதியவாதிகள் என்கிற நிலைமையில் அது மிகப்பெரிய கொடுமையாக நடந்தது. அது 1865 தொடக்கம், அதுக்கு பின்னாடி 20ஆம் நூற்றாண்டில் 1930 வரை கூட அதை ஒரு பெரிய வேலையாக நடத்திட்டு கிடந்தானுங்க. அதில் ரொம்ப 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 ஜோக்கெல்லாம் நிறையா நடந்தது. இவங்களுக்கு இப்போ இந்த வள்ளலாரனுடைய நாவலரை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு கருமாதி பத்திரிக்கை அடிப்பானுங்க. அந்த கருமாதி பத்திரிக்கையில் இந்த வள்ளலார்
அணியை சார்ந்த ஒரு ஆள் இந்த தேதியில் செத்து போனார், அவருக்கு கருமாதி செய்ய போகிறோம், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி பிரிண்ட்டு நோட்டீஸ் அடித்து எல்லோரும் கொடுப்பானுங்க. எப்படி அவங்களுடைய அது இப்படியான வேலைகள்லாம் செய்வானுங்க. அப்புறம் அந்த 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 மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு வேறு வடிவங்களை செய்தார்கள். 1860 1930 வரை தமிழில் இந்த கண்டனம் அப்படிங்கிற விஷயம் எக்கச்சக்கமாக நடந்தது. அது வந்து கிறிஸ்தவங்களை எதிர்த்து எழுதுறது, கிறிஸ்தவங்க திருப்பி எழுதுறது, அது மாதிரி சைவனை எதிர்த்து வைணவம் போடுறது, வைணவனை எதிர்த்து சைவன் போடுறது, இப்படி பல விஷயங்கள் இருந்து இதில் 1878 ஒரு 10 ஆண்டு செயல்பட்ட சென்னை லௌகீக சங்கம் என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை எதிர்த்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சபாபதி நாவலருங்கிற வெள்ளாளன் 2 புத்தகம் எழுதியிருக்கார். ஏன்னா இந்த சென்னை லௌகீக சங்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நாத்திகத்தை பேசியவர்கள், மூட நம்பிக்கை மறுத்தவர்கள். அதாவது அவருடைய ஒரே ஒரு வரியை சொல்கிறேன், இந்த பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு நம்மால் குடுன்னு பயங்கரமாக போகிறாங்க இல்லையா, அந்த சென்னை லௌகீக சங்கத்துக்காரங்க ஒரு கட்டுரை எழுதினாங்க. பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு போவதேன், பேதி வாந்தி வந்து சாவதேன். இது வந்து 1883 இந்த சங்கத்துக்காரங்க எழுதின ஒரு கட்டுரை. இப்படியான நிறைய செயல்களை அவங்க பண்ணாங்க. அது ஒரு அமைப்பாக வந்தது. அது பற்றி தமிழ் சமூகத்தில் நிறைய பண்ணல, நான் கொஞ்சம் பண்ணி நம்ம தோழர் மணி ராசேந்திரன் இவங்களெல்லாம் வச்சு யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய கருத்தரங்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் வெளியிட்டோம். அது இப்போ கூட அண்மையில் இன்றைக்கி காலையில் ஒரு திரைப்படம் பார்த்தோம். அவர் வந்து அந்த இயக்கத்தினுடைய உத்வேகம் பெற்று ஒரு திரைப்படம் உருவாயிருக்கிறார், பகுத்தறிவுன்னு சொல்லி. பகுத்தறிவு மரபை எடுத்துக்கொள்ள பவன் சொல்லி ஒருத்தனால அவருக்கு அந்த படம். அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி உருவான இந்த விஷயங்கள் எல்லாம் உருப்பெற்ற அந்த காலத்தில் ஐரோப்பிய புத்தொழி இயக்கம் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியது நமது மண்ணில். வங்காள மண்ணில் அப்படியான செல்வாக்கு செலுத்தியது என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் வங்காள மண்ணில் செலுத்திய செல்வாக்கு ஒரு வகையான அரசியல் செல்வாக்கு. சமய மறுப்போ கடவுள் மறுப்போ அங்கு இல்லை. ஆனால் தமிழ் மண்ணில்தான் கடவுள் மறுப்பு, சமய மறுப்பு என்ற என்லைட்மெண்ட், அந்த புத்தொழி மரபு மிக வேகமாக உருவானது. அந்த மரபு உருவாகிற காலத்தில் இந்த 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 செயல்பாடுகளை கவனித்து வரக்கூடியவராக வள்ளலார் இருந்திருக்கிறார். அவர் அந்த கடவுள் என்பதற்கான புதிய விளக்கத்தை சொல்வதற்கு, அது மனித வாழ்க்கையிலிருந்து சொல்வதற்கு, ஜீவகாரண்யத்திலிருந்து சொல்வதற்கு முயற்சி பண்ணி இந்த சன்மார்க்கத்தை உருவாக்குகிறார். அப்போ அந்த திருமுறை தொகுப்பில் அவருக்கு ஒரு பெரிய தலைவலி வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தார், சத்திய தருமச்சாலை என்று ஒன்றை உருவாக்குகிறார். இது என்னன்னா அணையா அடுப்பு. எனக்கு தெரிஞ்சு அணையா அடுப்பை உருவாக்கிய மனிதர்கள் உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா? அந்த இன்றைக்கும் வடலூரில் அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 1000-2000 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல சாப்பாடு போடுறாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் பல முறை. அதில் இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்தேன். இதனுடைய அதுக்கு காரணம் வந்து மங்கை தான் காரணம். அவங்க வந்து 5000 ரூபா செக் அனுப்பிச்சு இவங்க சோறு போடுறாங்க, இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கே வந்ததுன்னா அந்த சோறு போடுற அந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம். இதை நினச்சி பாருங்கள். மனிதன் வந்து எதுக்குங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவனுடைய பசிக்கு கொடுக்கணும், பசி வாழ்முறைக்கு கொடுக்கணும். இதைத்தான் தத்துவமாக இந்த காரல் மார்க்ஸ் எங்கெல்ஸுங்கிற ஆட்கள் எழுதி வச்சாங்க. அவங்க எழுதி வச்சது இந்த பசி, பட்டினி, தலைவலி இதெல்லாம் எப்படி வருது, இதுக்கு என்ன மூல காரணம், அதை லாபம்னு சொல்லி ஏமாத்துறானுங்க, உழைப்பை எப்படி சுரண்டுறானுங்க, அதுக்கு என்ன ஒரு வரைமுறையை உருவாக்கணும், அப்போ உருவாக்குறதுக்கு என்ன தத்துவத்தை உருவாக்கணும்னு தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ உருவாக்கினாங்க. அங்கே தொழிலாளர்கள் உழைப்பு, அந்த உழைப்பு சார்ந்த பட்டினி, பசிக்கு அந்த ஆள்கள் கண்டுபிடிச்ச ஒரு வழி அது. அந்த மேனிஃபெஸ்டோ எப்படி வளர்ந்துருக்கு, எப்படி வந்திருக்கு, உலகத்தில் எப்படி பரவுது என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏறக்குறைய வள்ளலாரும் தன்னுடைய முறையில், தன்னுடைய பாங்கில் பசி என்கிற ஒரு கொடிய பிணிக்கு எதிராக தான் எப்படி செயல்பட முடியும் என்பதில் தான் இந்த சத்திய தர்மசாலையை உருவாக்குகிறார். அப்புறம் சத்திய ஞான சபை என்ற ஒன்றை உருவாக்குகிறார். இந்த வழிபாட்டு 8 எண்முக வடிவத்தில் இருக்கக்கூடிய வெறும் திரைகளை மட்டும் கொண்ட ஒலி வழிபாட்டை முதன்மைப்படுத்திய ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். இப்படி இவர் உருவாக்குகிற இந்த அமைப்புகள், இது சார்ந்த விஷயங்கள்
அன்றைய சமூகத்தில் அவரை சுற்றி இருந்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அதை அவருக்கு மிகப்பெரிய ஆதர்சமாக அதை அவர்கள் பாராட்டினார்களா என்று நாம் தேடினால் பெரிய சிக்கல் இருக்கிறதுங்க. இதெல்லாம் எவனும் இதுவரை சொல்கிறதில்ல. நிறைய மக்கள், எளிய மக்கள் நிலத்தை தானமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா மேட்டுக்குப்பத்துலேருந்து இந்த வடலூர் வழக்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பல ஏக்கர் நிலங்களை சாதாரண மக்கள் அவர் கேட்ட உடனே கொடுத்து அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த அமைப்பை அவர் உருவாக்கி செயல்படுத்துகிற பொழுது அவர் இப்படியான அமைப்புகளை உருவாக்குற காலத்தில் அதில் சேர்ந்த பேர் வழிகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், என்ன பண்ணுறாங்கிற விஷயந்தான் பெரிய சிக்கல். சில பேர் அப்படியே நிலத்தை பட்டா போடுறதுக்கான முயற்சிகளில் இறங்குறான். சில பேர் இந்த அமைப்புகள் செயல்படுற விவகாரங்கள் பற்றியெல்லாம் அவனுங்களுக்கு ஈடுபாடு இல்லை. ஏன் காரணம்? இந்த ஆள் சமயம் இல்லைங்கிறான், சாதி இல்லைங்கிறான், எல்லாரும் ஒன்றுன்னு சொல்கிறான். இப்படி சொல்கிற இந்த ஆள் உருவாக்குற இந்த அமைப்பில் நாம் செயல்படுவதா என்பதை அவர்கள் மனதில் கொண்டு அது சார்ந்த பல்வேறு விதமான துன்பங்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதில் வள்ளலார் எழுதிய பல கடிதங்களில் அந்த உண்மை இருக்கிறது. அவருடைய கடிதங்கள் எல்லாம் 1930 தான் பாலகிருஷ்ண முதலியார் என்று சொல்லக்கூடிய, பாலகிருஷ்ண பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவரால் தொகுக்கப்பட்டது. அவர்தான் வள்ளலாரை மிக மிக ஆதாரபூர்வமாக தொகுத்தவர். அந்த கடிதத்தில் ஒன்று, இந்த சாலையால் எனக்கு மிகவும் சலிப்பு உண்டாகிறது. அந்த சலிப்பு 2 பக்கத்திலும் உபத்திரவம் பண்ணும். ஆதலால் சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். என்மேற் பழியில்லை, சொல்லிவிட்டேன், பின்பு வந்ததை பட வேண்டும். என்ன மாதிரி கோபம் அது! அந்த காலத்து மொழியில், அந்த காலத்து மொழியிலேயே இவ்வளோ கோபமாக அவர் இந்த கடிதத்தில் எழுதி. இது மாதிரி நிறைய செய்தி இருக்குது. அப்போ இந்த அமைப்புகள் சார்ந்து அது சார்ந்த விஷயங்களை அவருக்கு மிகப்பெரிய கொடசல் கொடுக்குறாங்க. தாங்க முடியல அவரால். அவர் வடலூரில் இருந்தால் ஒத்து வராதுன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மேட்டுக்குப்பத்துக்கு போகிறாரு. அந்த மேட்டுக்குப்பத்து போகிற ஆண்டு 1873. அங்கிருந்து அவர் உபதேசம் செய்ய தொடங்குகிறார். அவருடைய உபதேச குறிப்புகள் என்று சொல்கிறார்கள், பேருபதேசம் என்று சொல்கிறார்கள், மகாதேவ மாலை என்ற பல வடிவங்களில் வந்திருக்கு. இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா தான் முழுக்க நாம் இன்றைக்கு பேசுகிற இந்த சாதி எதிர்ப்பு, சமய எதிர்ப்பு, சடங்கார எதிர்ப்பு எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார். பதிவு செய்துவிட்டு அவர் நான் இதற்கெல்லாம் உடன்படவில்லை, எனக்கு இதுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை என்று ஒரு மிகப்பெரிய மன துன்பத்திற்கு ஆளாகிறார். இந்த மன துன்பத்திற்கு ஆளாகிதான் அவர் கதவை சாத்தி கொண்டு 1874-73 இறுதியில் ஒரு 3 மாதம் அந்த கதவை சாத்திட்டு உள்ளுக்கு போனாருங்கிறாங்க. 1874 வாக்கில் டெல்லியில் பேசுவார்னு நினச்சாங்க. அப்புறம் 1874 அவர் வரலை. அதுக்கு பிறகு அங்கே திறந்து பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கதை. சாம்பல் இருந்தது, எலும்பு இருந்தது, கொண்டு இருக்கிறது எல்லாம் ஒரு புழங்கு வழி வள்ளலாரை பற்றி கட்டப்பட்டிருக்கிற பெரிய தொன்மம். இதை பற்றி அந்த காலத்திலேயே இந்த சென்னை லௌகீக சங்கத்துக்காரர்கள் நடத்திய தத்துவ வேசிரிங்கிற பத்திரிகையில் விரிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 9 வருஷம் வள்ளலார் மறைந்து 9 ஆண்டு கழிச்சு அவர் 2 வேலை நடந்திருக்கணும். ஒன்று, அவர் தற்கொலை செய்திருக்கணும், இல்லாட்டினா அவரை கொலை செய்து கல்வி பண்ணியிருக்கணும். அப்படின்னா அன்னைக்கு சென்னை லௌகீக சங்கத்துக்காரங்க தத்துவ வேசியில் எழுதியிருக்காங்க. மறைமலடிகள் அங்கே போய் பார்த்துருக்காரு, அங்கே ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. வெள்ளைக்காரன்கள் போய் பார்த்துருக்காங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த வள்ளலாரை எப்படி நந்தனை தீக்குள்ளே பாஞ்சு அவன் புனிதமாகி நேராக சிவனிட்ட சென்றடைந்தான்னு போட்டானுங்களோ, அதே மாதிரி என்னை பொறுத்தவரை கிடைக்கிற நிறைய தரவுகளை வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது அவருடைய இலகிய மனம், அவருடைய கருணை உள்ளம், ஒரு துன்பத்தை கண்டு தாங்க முடியாத அந்த மனது, இந்த கொடுமைகளை எல்லாம் இவர்கள் உருவாக்கிய பொழுது இதை தாங்காமல் ஒரு மிக மோசமான ஹலுசினேஷன் என்று சொல்லக்கூடிய மனரீதியாக தான் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்கிற மனநிலைமைகளுக்கான சென்றடைந்து அதுவே அவருடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக அமைந்திருக்கலாம். அல்லது இவர் பேசிய இந்த கருத்தாக்கங்கள் எதையும் ஒத்துக்கொள்ளாத கூட்டம் அவரை சுற்றி இருந்தது. அது அவருடைய கடிதங்களில் இருக்குது, விண்ணப்பங்களில் இருக்குது.
அவருடைய உபதேச குறிப்புகள் இருக்குது. அவர்கள் இவரை ஏதேனும் செய்திருக்கலாம். இப்படி செய்து இப்படியான நிலைமைக்கு போனவரை அவர் ஜோதியில் கரைஞ்சி விட்டார்னு போட்டு விட்டான். நம்ம ஆளுகளை எல்லாம் இப்போ ஜோதியில் கரைஞ்சதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இந்த ஜோதியில் கரைகிற மனிதராக அவர் இருந்திருக்க முடியாது. ரெண்டு நிலைமை, ஒன்று தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவரை கொலை செய்திருக்க வேண்டும். இதற்கான ஆதாரபூர்வமான தகவல்களை நாம் தேடி திரட்ட வேண்டும். இப்படி வள்ளலாருடைய வரலாற்றை இப்படி படிக்க வேண்டும். இது சார்ந்த விஷயங்களுக்குள்ளே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் தான் நாம் வள்ளலாரை இந்த 200வது ஆண்டில் கொண்டாடுவதற்கும் அவரை பற்றி பேசுவதற்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு மன தெம்பையும் அதையும் கொடுக்கும். எனவே தமிழில் வள்ளலார் பற்றிய தொகுப்பு முறை தவறாக இருக்கிறது, முறையாக செய்யப்படவில்லை. வள்ளலார் பற்றி எழுதிய வரலாறு அனைத்தும் செவி வழி கதைகளை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட வரலாறு, நேரடியான தரவுகள் சான்றுகள் இல்லை. வள்ளலாரை அதை பிற்காலத்தில் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றவர்களெல்லாம் ஒரு சைவ மரபுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்து முடித்திருக்கிறார்கள். அப்போ சைவனாக அவரை கொண்டாடினார்கள். இப்படி அவரை மறைத்து அவரை கொலை செய்து அவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு ஆளாக்கி அந்த நேரிய மனிதனை உருவாக்கிய இந்த சமூகம் 19ஆம் நூற்றாண்டு சமூகம். அதில் நாவலர் பெருமான் போன்றவர்களெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர் கூட இருந்தவர்களெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறை நாம் கண்டுபிடித்து அந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த மனிதனை நாம் கண்டுபிடிப்போம். நன்றி, வணக்கம்.